லீடாகும். நான் கோர்லைப்பேட்டு வடக்கு வார்த்தை அம்மன்காவடியில் இருக்கிறேன். நான் ஒரு சிவில் சமூக செயற்பாட்டாளராக இருக்கிறேன். இன்றைய நாள் கோர்லைப்பேட்டு வடக்கு வாகரை பிரதேசத்திலே கட்டுமுறிவு சந்தியில் குச்சாக்கணியத்திலிருந்து கட்டுமுறிவு சந்தியில் ஒரு கவனஈர்ப்பு போராட்டம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதாவது நிலையான அரசியல் தீர்வுக்கான 100 நாட்கள் செயல் முனைவின் 3வது வருடம். அதாவது வடக்கு கிழக்கு மாகாணங்களில் 100 இடங்களில் இந்த கவனஈர்ப்பு போராட்டம் நடைபெற இருக்கின்றது. அதற்கு முக்கியமான காரணமாக 75 வருட காலங்களுக்கு மேற்பட்டதாக எங்களது தமிழ் இனம் தனது உரிமைக்காக பல வழிகளிலும் போராடி பல வகையான ஒப்பந்தங்களை செய்திருந்தது. அந்த அடிப்படையிலே ஜிஜி பொன்னம்பலத்தினுடைய 1வது ஒப்பந்தத்தில் இருந்து கடைசியில் ரணில் விக்ரமசிங்கே அவர்களுடைய விடுதலை புலிகளுடைய பேச்சுவார்த்தை ஒப்பந்தம் வரைக்கும் இன்று வரைக்கும் தீர்வில்லாத ஒரு ஒப்பந்தமாக இருக்கின்றது. அத்தோடு சேர்த்து 20வது அரசியல் யாப்பு வரைவு என்கின்ற ஒரு விடயத்தை தற்காலம் இருக்கின்ற அரசு முன்மொழிய இருக்கின்ற இந்த காலகட்டத்தில் தமிழ் மக்களுக்கான ஒரு தீர்வாக வடகிழக்கு இணைந்த சமஷ்டி அடிப்படையிலான மீளப்பெற முடியாத ஒரு அரசியல் தீர்வினை நாங்கள் வேண்டி நிற்கின்றோம். இது போன்ற கவனஈர்ப்பு போராட்டங்களை நாங்கள் ஏற்பாடு செய்து அந்த பிரதேசங்களை செய்கின்ற பொழுது ஒரு சில தரப்புகளால் வந்து கேட்கின்றார்கள், ஏன் இப்படியான போராட்டங்களை செய்கின்றீர்கள், இப்போ நாடு நல்லா இருக்குத்தானே என்று. ஆனால் உண்மையாகவே பார்க்குறதுக்கு நாடு நல்லா இருந்தாலும் வந்து தமிழ் மக்களின் அப்போ கடந்த காலங்களோட பிரச்சனையும் சரி இப்போது இருக்கின்ற ஒரு மாதிரியாக தான் இருக்குது. எங்களுக்கு கடந்த அடக்குமுறையில் தான் காணப்படுகின்றது. கடந்த காலங்களில் எவ்வாறு இருந்தீங்கோ அது முறையான அடக்குமுறையில் தான் இப்போதும் காணப்படுகின்றது. நேரத்திலே சமுஷ்டி முறை என்ற ஒரு முறையாக அதுவும் தமிழர்களுக்கு கிடைக்கப்படவில்லை. பல போராட்டங்களை செய்து பல உயிரிழப்புகளை ஏற்றுக்கொண்டு இன்றைக்கு எதுவிதமான முடிவும் எங்களுக்கு கிடைக்கவில்லை. நாங்கள் இன்னும் வீதியிலே போராட வேண்டிய ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கின்றோம். இப்போ இருக்கிற அரசியாவது இதை கருத்தில் கொண்டு தமிழ் மக்களுக்கு ஒரு நிரந்தர தீர்வு கொடுக்க வேண்டும் என்று கேட்டு என்னை சமஷ்டி முறையிலான அரசியல் அதிகார பகிர்வை உறுதிப்படுத்தும் தீர்வு திட்டத்தை உடன் முன்னெடுக்க கோருகிறோம். சமஷ்டி அரசியல் தீர்வு என்பது நாட்டை பிரிப்பது அல்ல, அது மிகவும் உரிய ஜனநாயக அரசியல் அமைப்பின் வெளிப்பாடாகும். போருக்கு பின் ஜனநாயக அரசியல் முன்னெடுத்து வரும் நாடுகள் எமது அண்டை நாடான நேபாளம் அடங்கலாம். சமஷ்டி முறையிலேயே பொருத்தமானதாக ஏற்று அமுல்படுத்தப்படுகிறது. 70 வருடங்களுக்கு மேற்பட்ட இன அடக்குமுறைகளையும் 30 வருடகால இன அழிப்பு யுத்தத்தையும் எதிர்கொண்ட இலங்கையின் வடக்கு கிழக்கு மக்களுக்கு பொருத்தமான அதிகார பகிர்வும் இணைந்த வடக்கு கிழக்கு மாகாணத்துக்கு மீள பெற முடியாத சமஷ்டி முறையிலான அதிகார பகிர்வாகும். இதுவே வடக்கு கிழக்கு தமிழ் மக்கள் அரசியல் திடமான அரசியல் அபிலாசைகளாகும். வடக்கு கிழக்கு ஒருங்கிணைப்பு குழு இலங்கை.